ஓம் சாய்ராம். சாய் சச்சரித்திரம் அத்தியாயம் 8. ஸ்ரீ அக்கல்கோட் மகானின் சிஷ்யர் கிருஷ்ணா அலி பேக்கர் அவர் படத்திற்கு தினமும் பூஜை செய்துட்டு வந்தாங்க. ஒரு தடவை அவங்க அக்கல்கோட் சென்று மகானின் பாதங்களை தரிசித்து வணங்கி வர விரும்பினாங்க. ஆனால் அதன் முன்னாடியே அக்கல்கோட் மகான் அவங்க கனவுல தோன்றி தான் சீரடியில் வசிப்பதாகவும் அங்கு போய் வழிபடுமாறும் சொன்னாங்க. அதனால் அவங்க தன் திட்டத்தை மாற்றி சீரடி போய் பாபாவை வணங்கினாங்க. 6 மாதங்கள் சீரடியில் ஆனந்தமாக இருந்தாங்களாம். தன் கனவின் நினைவில் பாதுகையில் சேவித்தாங்க. 1934 ஆவணி மாதம் நல்ல நாள் பார்த்து வேப்ப மரத்தடியில் பாதுகைகளை நிறுவினாங்க. தாத்தா கலேல்கர் மற்றும் உபாசினி மகானும் விதிமுறைகளுடன் பாதுகைகளை நிறுவினாங்க. ஒரு தக்ஷின் பிராமணனை பூஜாரியாக நியமனமும் செஞ்சாங்க. பூஜை விதிமுறைகளை கவனிக்கும் பொறுப்பு பக்தர் சகுன் மேரு என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பம்பாய் தானாவை சேர்ந்த ஸ்ரீ பிவி தேவ் பாபாவின் பரம பக்தரும் ஆவாங்க. அவங்க சகுன் மேரு நாயக் மற்றும் கோவிந்த கமலாக்கர் தீக்ஷித்திடம் பாதுகை ஸ்தாபனத்தை பற்றி கேட்டறிஞ்சாங்க. பாதுகைகளின் வர்ணனை ஸ்ரீ சாயி லீலாவின் 11வது பாகத்தில் 25வது பக்கத்தில் வெளியிடப்படுது. அது பின்வருமாறு நம்ம பார்க்கலாம். 1912 பம்பாய் டாக்டர் ராமாரஸ் கோடாரி பாபாவின் தரிசனத்துக்காக சீரடியும் வந்தாங்க. அவங்க கம்பவுண்டரும் ஒரு நண்பன் கிருஷ்ணா அலிபேக்கர் என்பவரும் அவரிடம் இருந்தாங்க. கம்பவுண்டர் மற்றும் கிருஷ்ணாவிற்கும் சகுன் மேரு மற்றும் ஜி.கே. தீக்ஷித்துடன் ஆழ்ந்த நட்பு இருந்ததாம். மற்ற விஷயங்களை பற்றி விவாதிக்கும் போது அவங்களுக்கு சீரடி பாபாவின் முதல் வருகையின் நினைவு சின்னமாக ஏன் வேப்பமரத்தின் கீழ் பாதுகைகளை நிறுவக்கூடாதுன்னு எண்ணம் ஏற்பட்டதாம். பாதுகைகள் செய்வதை பற்றிய சர்ச்சை எழுந்தபோது கிருஷ்ணாவின் நண்பர் கம்பவுண்டர் இந்த விஷயம் என் அதிகாரி கோடாரவிக்கே தெரிந்தால் அதற்கான அழகான பாதுகைகளை செய்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இதை எல்லாரும் ஏற்றும் கொண்டாங்க. டாக்டர் கோடாரேவிக்கு இதை பற்றி செய்தியும் அனுப்பினாங்க. அவர் சீரடி வந்து பாதுகைகளுக்கு வடிவமைப்பு எடுத்துக்கொண்டு உபாசனி மகானை கண்டோபா கோவிலில் சந்திச்சாங்க. உபாசனி மகான் அதில் பல மாற்றங்களை செய்து அதில் தாமரை போன்ற அமைப்புகளை செய்து அதன் கீழ் ஒரு கவிதையும் எழுதினாங்க. அது வேப்ப மரத்தின் மகிமையும் பாபாவின் யோக சக்தியையும் விளக்குவதாகவும் இருந்தது. சதா நிம் விர்வஷ்ய மூலாதி வாஷாத் சுதாத்ராவினம் திக்தம்பய பிரியம் தம் தரும் கல்பெரு வாஷதிகம் சாதயந்தம் நமாஸ்விரம் சத்குரும் சாயினாம் தரு கல்பிர் விஷாதாயிக் சாதனாத் நாமேஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். உபாசினி மகானின் எண்ணங்களை எல்லாரும் வரவைத்தாங்க. அதை அவங்க உருவகப்படுத்தினாங்க. பாதுகைகளை பாம்பேயில் தயார் செய்யப்பட்டு கம்பவுண்டர் மூலமாக சீரடி கொண்டு வரப்பட்டது. பாபாவின் ஆணைப்படி ஆவணி மாதம் பௌர்ணமியில் அது நிறுவப்பட்டது. அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஜி.கே. தீக்ஷித் பாதுகைகள் தலையில் வைத்து கொண்டு கண்டோபா கோவிலில் இருந்து ஊர்வலமாக துவாரகா மாய்க்கு கொண்டு வந்தாங்க. பாபா பாதுகைகளை தொட்டு இது கடவுளுடைய பாதங்கள் ஆகும், இவற்றை வேப்ப மரத்தின் அடியில் அமைத்து விடுங்கள்னு சொன்னாங்க. அதன் ஒரு நாள் முன்பு பம்பாயிலிருந்து ஒரு பாரசீக பக்தர் பாஸ்தா சேட் என்பவர் 25 ரூபாய் மணியார்டரும் அனுப்பினாங்க. பாபா அந்த ரூபாயை பாதுகை நிறுவ கொடுத்துட்டாங்க. நிறுவியதில் 100 செலவாகியது. அதில் 75 சந்தா மூலம் சேர்க்கப்பட்டது. முதல் 5 வருடங்களுக்கு டாக்டர் கோடாரே என்பவர் தினமும் விளக்கு ஏற்றுவதற்காக 2 ரூபாய் மாதமும் அனுப்பிட்டு வந்தாங்க. பாதைகள் 4 புறமும் வேலி அமைக்க இரும்பு கம்பிகளும் கூரை போடவும் தேவையான 7 ரூபாய் 8 ஆனா சகுன் மேரு நாயக் கொடுத்தாங்க. இப்போது ஜர்வாடி நானா பூஜாரி பூஜையும் செய்கிறாங்க. சகுன் மேரு நாயக் நைவேத்தியம் அர்ப்பணம் செய்கிறாங்க மற்றும் மாலைகளில் தீபமும் ஏற்றுவாங்களாம். பாயி கிருஷ்ணா முதல்ல அக்கல்கோட்டு சுவாமியின் சிஷ்யராக இருந்தாங்க. அக்கல்கோட் போகும் வழியில் 1934 பாதுகை நிறுவும் போது சீரடி வந்தாங்க. அதை தரிசித்த பிறகுதான் அவர் பாபாவிடம் அக்கல்கோட் செல்ல அனுமதி கேட்டபோது பாபா அவரிடம் அக்கல்கோட்டில் என்ன இருக்குது, அங்கு ஏன் வீண போற, அங்க இருக்கும் மகான் நான் இங்கு தான் இருக்கிறேன்,
சொன்னாங்க. அதை கேட்ட கிருஷ்ணா அக்கல்கோட் செல்லும் எண்ணத்தை கைவிட்டுட்டாங்களாம். பாதுகைகள் நிறுவப்பட்டதும் அவர் அடிக்கடி சீரடி வந்தாங்க. ஸ்ரீ பிவி தேவ் இந்த விஷயம் ஹேம்நாத் பந்திற்கு தெரியும். இல்லைன்னா ஹேம்நாத் பந்த் இதை பற்றி அவங்க சாயி சச்சத்திரத்தில் எழுதியிருப்பாங்க. மொகதியின் தம்போல்டன் மல்யுத்தம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சீரடியில் மொகதின் தம்போலி என்று ஒரு பயில்வான் இருந்தாங்க. பாபாவிற்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவரிடம் விவாதமும் ஏற்பட்டதான். அதனால் 2 பேருக்கும் மல்யுத்தம் ஏற்பட்டு அதில் பாபா தோற்றுட்டாங்க. அதன் பிறகு பாபாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பமும் ஏற்பட்டது. அங்கி அணிந்தார், கோவணம் அணிந்தார், தலையில் ஒரு துணியை கட்டி கொண்டார். உட்கார்வும் படுத்துக்கொள்ளவும் கோணி துண்டை உபயோகித்தார். கிழிந்த துணிகளை உடித்து கொண்ட போதிலும் அவர் மிகவும் நிறைவுடனே காணப்பட்டார். அவர் எப்போதும் வறுமையே செல்வம், செல்வத்தில் 1000 குறை, ஏழைகளுக்கு துணை அல்லான்னு சொல்லிக்கொண்டே இருப்பாரா பாபா. ஸ்ரீ சாய் பாபா யாரையும் சந்தித்ததே இல்லையா, யாருடன் பேசியதும் இல்லை. கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லுவாங்க. காலை வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருப்பாங்க. எப்போதாவது ஏதாவது நதிக்கரையில் ஒரு பபுள் மரத்தடையில் உட்கார்ந்திருப்பாங்களாம். மாலையில் பாலா சாஹிப் டேங்கலாவின் வீட்டிற்கு போவாங்களாம். பாபா அவரை மிகவும் நேசித்தார். அவருடைய தம்பி நானா சாஹிப் 2வது மனம் செய்ததும் அவருக்கு குழந்தை இல்லாத இருந்ததும் பாலா சாஹிப் நானா சாஹிப்பை பாபாவை தரிசிக்க சீரடி அனுப்பி வச்சாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு பாபாவின் ஆசையால் அவருக்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. அப்போதிலிருந்தே பாபாவை காண வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமானதான். அவர் புகழ் வெகு தூரம் பரவியிருந்தது. அகமத் நகரில் அவர் கீர்த்தி பரவியது. அப்போதுதான் நானா சாஹிப் சந்தோர்கர், கேசவ் சிதம்பர் மற்றும் பல பக்தர்கள் சீரடி வர ஆரம்பிச்சாங்க. காலையில முழுவதுமே பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பாங்க. இரவு பாலடைந்த மசூதியில் உறங்குவாங்களாம். பாபாவிடத்துல சிலம், புகையிலை, ஒரு டம்ளர், ஒரு நீளமான அங்கி, தலையில சுற்றி கொள்ள ஒரு துணி மற்றும் ஒரு கைத்தடி இருந்தது. கைத்தடியை அவர் எப்போதும் தன்னுடையே வைத்துக் கொள்வார். தலையில துணியை அணிந்திருப்பதை பார்த்தால் அது காது மேலாக முதுகில் விழுந்து ஒரு கொண்டையை போல இருக்குமா. அவர் காலணி அணிய மாட்டாங்க. ஒரு கோவணம் அணிந்திருப்பார். குளிர்காலத்துல தெற்கு நோக்கி அமர்ந்து தூணியில் குளிர் காய்வாங்களாம். அவர் தூணியில் சிராய்களை போடுவது வழக்கம். அதே போல அவர் தூணியில் தமது சுகம், ஆசைகள் மற்றும் எல்லாவித இந்திரிய சம்பந்தமானங்களையும் அதில் போடுவதாக ஐதீகமா. இது எப்பொழுதாவது அல்லா மாலிக்னு சொல்லி கொண்டே இருப்பாங்களா. அவங்க இருந்த மசூதியில் 2 அறைகளுக்கு சமமான இடமும் இருந்தது. அங்குதான் பக்தர்கள் வந்து அவரை தரிசிப்பாங்க. 1912க்கு பிறகு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டதான். பழைய மசூதி புதுப்பிக்கப்பட்டது. ஒரு கட்டடமும் கட்டப்பட்டதான். மசூதியில் தங்க ஆரம்பிக்கும் முன்னாடி பாபா அதிக நாள் தஹியாவில் இருந்தாங்களாம். இதில் காலில் சலங்கை கட்டி அன்பில் தன்னை மறந்துவிட்டு பாடுவாங்களாம். பாபா வெளிச்சத்தை ரொம்ப விரும்பினாங்க. மாலையில் அவர் கடைக்காரர்களிடம் எண்ணெய் யாசித்து வாங்கி விளக்குகள் ஏற்றி மசூதியை அலங்கரிப்பாங்களாம். சில நாட்கள் வரை இது முறையை நடந்து வந்தது. கடைக்காரர்களுக்கு கோபம் வந்து திடீர்னு அவங்க ஒரு முகமாக எண்ணெய் கொடுப்பதில்லைன்னு நிச்சயம் செஞ்சாங்களாம். பாபா எண்ணெய் வாங்க போனது எல்லாரும் கைவிரிச்சாங்க. யாரிடமும் எதுவும் சொல்லாமல் பாபா மசூதி வந்து விளக்குகளில் உலர்ந்த திரிகளை போட்டார். கடைக்காரர்கள் அவருடைய செயலை கவனத்துடன் பார்த்தாங்க. பாபா டம்ளர் எடுத்தார். அதில் கொஞ்சம் அளவு எண்ணெய் இருந்ததா. அந்த தண்ணீர் கலந்து அதை குடித்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த தண்ணீரை சின்ன தகர பாத்திரத்தில் உமிழ்ந்து விட்டாராம். அந்த தண்ணீர் மொஹோதினுடன் குஸ்தியிட்டு 5 வருடங்களுக்கு பிறகு ஜௌகர் அலி என்ற ஒரு பக்கிரி தம் சிஷ்யரிடம் ரகதா வந்தாங்களாம். அங்கே வீரபத்ர கோவில் அருகில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்க. பக்கிரி படித்தவராக இருந்தாங்களாம். குரான் அவருக்கு மனப்பாடமாக இருந்தது. அவர் குரல் இனிமையாகவும் இருந்ததாம். கிராம மக்கள் பலர் பக்தியுடன் அவரிடம் வர ஆரம்பிச்சாங்க. அவருக்குரிய மரியாதையை செலுத்தினாங்களாம். மக்களிடம் பண உதவி பெற்று அவர் வீரபத்ரா கோவில் அருகில் ஒரு மசூதி கட்ட நினைச்சாங்க. அதனால சர்ச்சையும் எழுந்ததாம். அதனால் ஜௌகர் அலி ரகதாவை விட்டு சீரடி வந்தார். அங்கே பாபாவிடம் மசூதியில் தங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க தனது இனிய குரலினால் மக்களை கவர்ந்தார். அவர் பாபாவையும் தம் சிஷ்யர்னு சொன்னார். பாபாவும் அதை மறுக்காமல் அவருடைய சிஷ்யனாகவே நடந்து கொண்டாங்களாம். பாபா அவரை என்றுமே தரக்குறைவாக நடத்தினதே இல்லையா. முழு மனசுடன் கடமைகளை செய்து வந்தாங்க. அவங்களுக்கு பலவிதமான சேவைகள் செய்தும் வந்தாங்களாம். அவங்களுக்கு இருவரும் அடிக்கடி சீரடி வந்தாங்க. ஆனால் பெரும்பாலும் ரகதாவிலேயே தங்கினாங்களாம்.
பாபாவின் பக்தர்கள் அவர் ரகதாவில் தங்குவது பிடிக்கலையா. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அழைத்து வர ரகதாவிற்கு போனாங்க. அங்கு மசூதியில அருகில் பாபாவை சந்திச்சாங்க. தங்கள் வந்த காரணத்தை சொன்னாங்க. பாபா அவர்களிடம் பக்கிரி வருவதற்கு முன்னாடி சீரடி சென்று விடுமாறு சொன்னாங்க. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது பக்கிரியும் வந்துட்டாங்க. தம் சிஷ்யனை அழைத்து போக வந்தவரிடம் கோபம் கொண்டாங்களாம். கொஞ்ச நேர சர்ச்சைக்கு பிறகு ஒரு முடிவு ஏற்பட்டது. பக்ரியும் பாபாவின் சீரடியில் வந்து தங்கினார். சில நாட்களுக்கு பிறகு தேவிதாஸ் குருவை சோதிச்சாங்க. அவரிடம் சிறிது குறை தெரிந்தது. சாந்தா பாட்டிலுடன் மைதுனர் பையனின் கல்யாண வீட்டாருடன் சீரடி வருவதற்கு 12 வருடம் முன்னாடி தேவிதாஸ் சுமார் 10-12 வயதில் சீரடிக்கு வந்திருந்தாராம். அவர் அங்கு ஹனுமான் கோவில் தங்கினாங்க. தேவிதாஸ் ஆரோக்கியம், அழகு, புத்திசாலித்தனம் உடையவராக இருந்தார். அவர் தியாக மூர்த்தியாகவும் ஞானியாகவும் இருந்தாராம். மக்கள் ஜௌகர் அலியை அவர் முன் கொண்டு வந்தாங்க. சர்ச்சையில் ஜௌகர்களில் தோற்றுவிட்டாங்களாம். அதனால் சீரடியை விட்டு வைசாப்பூர் ஓடிட்டாங்களாம். அவர் பல வருடங்களுக்கு பிறகு சீரடி வந்து பாபாவின் காலடியில வணங்கி தாம் குரு பாபா சிஷ்யன் என்ற பிரம்மை அவரை விட்டு பாபா சிஷ்யன்னு சொல்லிட்டே இருந்த அந்த பிரம்மை வந்து அவரை விட்டு விலகியதான். ஓம் சாய்ராம்.